உங்க பையன் ஆங்கிலத்தில் படிவைக்கா இருக்கான் சார். தந்தை தமிழ்ல எப்படி இருக்கான்னு சொல்லுங்க சார். ஆசிரியர், தங்கள் மகன் ஆங்கிலத்தில் மிகவும் வலுவிழந்து இருக்கான் ஐயா. ஆசிரியர், இரண்டாம் புலிகேசி எப்போது முடிச்சூடி கொண்டார்? மாணவன், முதலாம் புலிகேசி இறந்த பிறகு சார். ஆசிரியர் 1, எதுக்கு பசங்க எல்லோரையும் வாசல்ல உட்கார வச்சு பரீட்சை எழுத வச்சிருக்காங்க? ஆசிரியர் 2, என்ட்ரன்ஸ் எக்ஸாமா சார். ஆசிரியர், கண்டக்டரிடம் ₹1 கொடுத்து 90 பைசாவிற்கு டிக்கெட் வாங்கினா மீதி உனக்கு எவ்வளவு தருவாரு? மாணவன், சில்லறை இல்லைன்னு சொல்லிவிடுவாரு. ஆசிரியர், பள்ளிக்கூடத்திற்கு கட்டடிச்சிட்டு சினிமாவுக்கு போனியாமே, நாளை உன் அப்பாவை கூட்டிட்டு வா. மாணவன், அவர் படம் பார்க்கல சார், கதையை தான் சொல்றேன். ஆசிரியர், டே நல்லா படிச்சா என்னைய மாதிரி ஆகலாம். மாணவன், அதனாலதான் நான் படிக்கவே விருப்பம் இருக்கு சார். ஆசிரியர், ஏன் என் கிளாஸுக்கு கலர் கலராக நூல் வாங்கிட்டு வந்து வச்சிருக்க? மாணவன், நீங்கள் தானே சார் சொன்னீங்க உங்கள் வீட்டில் இருக்கிற நல்ல நூல்களை நாளைக்கு பள்ளிக்கு வரும்போது கொண்டு வாங்கன்னு. ஆசிரியர், கோபு நீ மட்டும் ஏன் ஹோம் ஒர்க் பண்ணல? கோபு, சார் நான் ஹாஸ்டலில் தானே தங்கிட்டு இருக்கேன். ஆசிரியர், ரவி தலையில் எறும்பு ஏறுதுன்னு ஏன்டா என்கிட்ட சொல்கிற? மாணவன், என் தலையில் எதுவுமே ஏறாதுன்னு நீங்கள் தானே ஆசிரியர் சொன்னீங்க. ஆசிரியர், நம்ம பள்ளியில் மொத்தம் 5 மாடிகள் இருக்கு. ஒவ்வொரு மாடிக்கும் 15 படிக்கட்டுகள் இருக்கு. 5வது மாடிக்கு போகணும்னா எத்தனை படிக்கட்டுகள் ஏறணும்? எல்லா படிக்கட்டையும் தான் ஏறணும் சார். ஆசிரியர், வீட்டு பாடம் ஏன் எழுதுறேன்னு கேட்டதுக்கு எதிர்த்து பேசுறியே ஏன்? மாணவன், நீங்க தானே சார் சொன்னீங்க எந்த ஒரு பிரச்சனைனாலும் சோர்ந்து போயிடாம எதிர்த்து போராடணும்னு.